பின்பு சீமோனை நோக்கி, நல்ல கவனிங்க, சீமோன் பேதுரு வெறும் வலைய அலசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கல, எப்பா ஏன் மீன் கிடைக்கலையா, எம்மா மீன் கிடைக்கலையா, கையில வருமானம் இல்லையா, பிரச்சனையா, ஆண்டவர் எதுவுமே கேட்கல. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கரெக்டா அந்த படகுல ஏறுறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த படகு முழுவதும் பாடுபட்டு வெறுமையான அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, எந்த படகு கர்த்தரை தாங்கி அவருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு பயன்பட்டதோ அந்த படகு இடம் கொள்ளாது போக மட்டும் நிரம்பியது. வசனம் சொல்லுகிறது, அந்த படகு மூழ்கு போக மட்டும் என்ன செய்ததா, மூழ்குபடியா என்ன செய்ததா, ஆசீர்வாதத்தால நிரம்பியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த படகின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா வெறுமை. அந்த படகின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த படகின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ. ஆனால் என்று என் ஆண்டவர் இயேசுவுடைய வசனத்தை போதிப்பதற்கு, அவரை தாங்குவதற்கு, அந்த ஊழியத்தை பலப்படுத்துவதற்கு அந்த படகு பயன்பட்டதோ, நிரம்பினது பேதுரு கிடையாது. அல்லேலூயா. நிரம்பினது பேதுரு கிடையாது. நிரம்பினது எது தெரியுமா, அந்த வசனத்தை போதிப்பதற்கு அவரை தாங்கி பிடித்தது பார்த்தீங்கன்னா அந்த படகு. படகு அப்படி ஆசீர்வாதத்தால நிரம்பி வருது. அந்த படகு அந்த ஆசீர்வாதத்துல மாத்திரம் நிரம்பல, பக்கத்துல இருக்க படகெல்லாம் நிரப்புச்சு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்துல அல்லது நீயோ உன்னுடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வசனத்தை தாங்கி பிடிக்கிறவளாய், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கி பிடிக்கிறவளாய் இருப்பீர்களே, ஆனால் வேலை உன் குடும்பத்துல ஜீரோவா இருக்கலாம், அல்லது உன் குடும்பத்துல தொழிலோ வருமானமோ எதிர்காலமோ கொஞ்சம் பிரச்சனையா தெரியலாம். ஆனால் என்னைக்கு கர்த்தர் உங்கள் படகை சூஸ் பண்ணாரோ, என்னைக்கு சூஸ் பண்ண நீங்க, சூஸ் பண்ண உங்க குடும்பம் கர்த்தருடைய வசனத்துல உறுதியா இருக்கிறீங்களோ, ஒரு நாள் அந்த படகு நிரம்பும். கர்த்தர் ஏறின உடனே படகு நிரம்பல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன வந்துடணும், பைக் வந்துடணும், வீடு வந்துடணும், காரு வந்துடணும், குழந்தை வந்துடணும், படிப்பு வந்துடணும். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை தேடின உடனே எல்லாம் வந்துடணும். அப்ப ஆண்டவர் படகுல ஏறின உடனே மீன் வந்திருக்கணுமே. அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆண்டவர் பிரசங்கம் பண்ற வர அந்த படகு பொறுத்தே இருந்துச்சு. ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தை கிரிய நடக்கிறவர, ஆண்டவர் அந்த படகுல வேலை செய்யறவர, கர்த்தருடைய வார்த்தை குடும்பத்துக்குள்ள ஊடுருவி கிரிய செய்கிறவர, எல்லா விதமான வெறுமை அழிவு வர இந்த படகு பொறுத்து இருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் ஆண்டவர் உங்கள் குடும்பமாகிய படகை, உங்கள் வீடாகிய படகை, உங்க இருதயமாகிய படகை நிரப்பதற்கு கொஞ்சம் வெயிட். அல்லேலூயா. சொல்லுகிறது, அவர் போதனை பண்ணி முடிந்த உடனே படகை ஆழத்துல கொண்டு போய் வலைய போட சொன்ன. பேதுருவெல்லாம் விட்டுருங்க, வலையெல்லாம் விட்டுருங்க. இந்த கரையில வெறுமையான படகு திரும்ப ஆழத்துக்கு போகுது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு நாள் போராடி பார்த்திருக்கலாம். இந்த உலகத்துல எங்கெல்லாமோ நீங்க அலைஞ்சு பார்த்திருக்கலாம். அருமையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அருமையான ஆத்துமாக்கள் இருக்கிறீங்க. இந்த காலத்துல எந்த கோயிலுக்கு நீங்க அலைஞ்சு பார்த்திருக்கலாம். திரும்பி வரும்போது உங்க படகு வெறுமையா வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசுநாதருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை உங்கள் படகுகளை ஏற்றி அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் நீங்க செய்வீர்களேயானால் இந்த படகு முழு மீனால நிரம்புச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இல்லாத படகு வெறுமையாதான் வரும். என்னைக்கு என் படகுல இயேசு ஏறினாரோ என் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால நிரம்பினோம். அல்லேலூயா. இயேசு இருக்கிற படகுல அலை மோதலாம், இயேசு இருக்கிற படகுல காற்று மோதலாம், இயேசு இருக்கிற படகுல பிரச்சனை மோதலாம். மோதான் முடியுமே ஒழிய அதை முக்கவோ நொறுக்கவோ முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் படகுல இயேசு மாத்திரம் இருப்பாரனால் பிசாசு மாதி பாப்பா, பிசாசு உருண்டு பாப்பா, பிசாசு என்னலாம செய்து பாப்பா. ஆனால் உன் படகிலே உன்னோடு கூட இயேசு இருப்பாரானால் ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க படகு முங்குவதும் இல்லை, நொறுங்கி போவதும் இல்லை. அல்லேலூயா. தானியேல் சிங்க கெபிகளை கடக்கும் போது நிறைய பேர் சிங்கத்தையே மறந்துடுறாங்க. அல்லேலூயா. தானியேலை சிங்க கெபிகளை போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சிங்கத்தை மறந்துட்டாங்க.
தானியேல் சிங்க கவிகளை கடக்கும் போது சுத்தி சிங்கம்லாம் இருந்துச்சு. சிங்கத்து கூட தான் உட்கார்ந்து இருப்பார். அல்லேலூயா. தெரியல எப்படி சிச்சுவேஷன் தெரியல. சிங்கத்து கூட தான் உட்கார்ந்து இருப்பாரு. ஒருவேளை அவர் மடியில தலையை வச்சுட்டு கூட சிங்கம் நினைச்சிருக்கலாம், தூங்கி இருக்கலாம். மண்டைய தள்ளி தள்ளி விட்டுருப்பாரு. அல்லேலூயா. முடி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படி நினைச்சிருப்பாரு, பின்னி கூட விட்டுருப்பாரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாயெல்லாம் தூங்கிட்டு சிங்கத்துக்கு வாயெல்லாம் தூக்கிட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய. அல்லேலூயா. நான் யோசிச்சு பாக்குறேன். அல்லேலூயா. இந்த சிங்கத்தை விட அந்த சிங்கம் எவ்வளவு பெருசா இருக்கு, இப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அல்லேலூயா. சுத்தி சிங்கம் கடந்ததை தவிர ஒன்னால அவரை நக்கி கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை சுத்தி பிரச்சனை கிடக்கலாம், உன்னை சுத்தி துன்பம் கிடக்கலாம், ஆனால் ஒண்ணு கூட உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தானியேலோடு இருந்தவர் அந்த சிங்கத்திலும் மேலானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கப்பர் நகுமுக்கு ஒரு நாள் இந்த டீச்சர்கள் பிரயாணம் பண்ணும்போது படகுல யாரு இல்ல, இயேசு இல்ல. இயேசு இல்லாம படகு ஆரம்பிச்சாச்சு, பிரயாணம் ஆரம்பிச்சாச்சு. வசனம் சொல்லுகிறது, அவர் நடு கடலுக்கு வந்த திடீர்னு என்ன வருது, என்ன வருது, என்ன வருது? புயல் வருது, பெரிய புயல் வருது. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்படி மேஜின்ல யோசிச்சு பாருங்க. நடு கடல், 12 சீசர்கள், ஒரே ஒரு படகு, காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. படகு எந்த திசையில திரும்புது, எந்த டிகிரியில திரும்புது, வந்த திசைக்கே திரும்பி நிக்குமா இல்ல போக வேண்டிய இடத்துக்கு தான் திரும்பி நிக்குமான்னு ஒண்ணுமே தெரியாது. படகு மாத்திரம் முடிச்சிருக்கோங்க, அல்லது ஒருத்தர் கெட்டி பிடிச்சு எடுத்துருப்பாங்க. யாரும் விழுந்துடாதிய, யாராவது விழுந்துடாதிய. 12 பேர் இருக்கீங்களா? ஏ பேதுரு, தோமா, எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கும். எல்லாம் கைய பிடிச்சுக்கோங்க. ஒரே கலக்கம், ஒரே கூப்பாடு, இருட்டு. யோசிச்சு பாருங்க. வெளிச்சம் இல்ல, பக்கத்துல இருக்கிற ஆள் யாருன்னு தெரியல, நடுப்புல கொந்தளிக்கிற கடல் மத்தியில தப்புமா, கடல் எப்ப நிக்கும், கரை சேருவோமா தெரியல, எந்த திசையில படகு நிக்கி தெரியல. ஆனா இவங்க கூப்பிடவே இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு எங்க படகு கூப்பிடல. ஆனா தூரத்தில் ஒரு பிரகாசமானவரை கண்டார். தூரத்திலே 1000 சூரியனில் பிரகாசமானவர் அவர்களை தேடி வந்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கடல் கொந்தளித்தது உண்மைதான், காற்று அடித்தது உண்மைதான், ராத்திரி நேரம் உண்மைதான். வசனம் சொல்லுது, அந்த படகுல இயேசு ஏறின உடனே படகு கரை சேர்ந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுது, இயேசு படகுல ஏறின உடனே இவங்க தண்டு போட்டாங்க, படகை கரெக்டா ஓட்டுனாங்க. வெளிச்சம் தெரிஞ்சது, கரை தெரிஞ்சது, பட்டணம் தெரிஞ்சதுலாம் கதை சொல்லல. இயேசு படகுல ஏறின மாத்திரத்துல படகு தானா எங்க போகுது, கரைக்கு போகுது. அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான தாய்மார, உங்க வாழ்க்கையில இயேசு இல்லாத வர கடல் கொந்தளித்திருக்கலாம், இயேசு இல்லாத வர படகு மூழ்கும்படியான சூழலை வந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு இயேசு உங்கள் படகுல ஏறினாரோ நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க தண்டு போட்டு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க படகு எந்த கரைக்கு போகணுமோ அது தான். அல்லேலூயா. என்னே ஒரு மாற்ற செய்யணும். இந்த வருகிற இயேசுவை அந்த படகுல ஏற்று, இந்த வருகிற இயேசுவை, உங்களை தேடி வந்திருக்கிற இயேசுவை, உங்களை தேடி நாடி வந்திருக்கிற இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்க வாழ்க்கையா படகுல, என் சரீரம் இந்த உலகத்துல நீந்துகிற ஒரு படகு போல. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனை வரலாம், வியாதி வரலாம், கடன் வரலாம், பாரம் வரலாம், கஷ்டம் வரலாம், பொருளாதாரம் வரலாம், பலவீனம் வரலாம், விபத்து வரலாம், எல்லாம் வரலாம். இந்த படகு போலதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில இயேசு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு என் வாழ்க்கையாம் படகு சரியான கரைக்கு போச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த கஷ்டத்துல இருக்கீங்களோ,
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவ படகுல ஏற்றிக்கோங்க. இயேசு மாத்திரம்தான் அந்த படகை கரை சேர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வெறுமையாயிருந்த படகு, காலியாயிருந்த படகு நிரம்பி மூழ்கத்தக்கதாய் மீன்களால நிரப்பும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவோம். உண்மையான சகோதரா, தாயே, தகப்பனே, உண்மையான தாய்மார்களே, உங்க படகு இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை போதிக்கும் மாத்திரம் அந்த படகு பொறுமையா காத்திருந்துச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்கள் படகு நிரம்பத்தக்கதாய். நீங்கள் மாத்திரமல்ல ஆசீர்வதிக்கப்படுவது, உங்கள் ஆசீர்வாதம் பிறையப்பட அடுத்த படகை நிரப்பும். உங்கள் ஆசீர்வாதம் அடுத்த குடும்பத்தை நிரப்பும். காலியா இருக்கிற இன்னும் எத்தனையோ குடும்பத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நிரப்ப போகிறார். நான் காலியா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஐயோ நான் ஜீரோவா இருக்க நினைக்காத. இயேசுவை மாத்திரம் உன் படகா, வாழ்க்கையா படகுல ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க படகு மாத்திரம் நிரம்ப போகிறது இல்ல, இன்னும் காலியா இருக்கிற எல்லா படகையும் நீங்க தான் நிரப்ப போறீங்க. அல்லேலூயா. நீங்க கரை சேர்வது உங்கள் படிப்பிலே அல்ல, நீங்கள் கரை சேர்வது உங்கள் ஞானத்திலே அல்ல, நீங்கள் கரை சேர்வது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல அல்ல. அந்த படகுல ஐயோ அம்மானு கத்துறது யாருக்குமா? பேதுரு சேர்ந்துதான். பேதுரு படகு ஓட்டுவதிலும் கடலின் தன்மையை ஆராய்வதிலும் மிக கை தேர்ந்தவர். ஏன்னா அவர் மீனவர். அல்லேலூயா. ஒரு மீனவர் சாதாரண எத்தனை ராத்திரி நடுக்கடல கலந்தாலும் பயப்பட மாட்டான். படகை நொறுங்கி ரப்ப விடிய விடிய மிதந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கடலுக்கு போனா திரும்பி வந்தா உண்டு, வரலன்னா போச்சு. தைரியமா தான் போவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு படகுல ஏறும்போது பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல ஒரு 1 போட்டா எப்படி அந்த பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ வருதோ, நான் ஒரு பூஜ்ஜியமா இருக்கலாம், என் பக்கத்துல இயேசுவாகிய 1ஆம் நம்பர் வந்தாச்சுன்னா நான் 10ஆ மாறிடும். அல்லேலூயா. இந்த 10 இன்னொரு பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல என்னமா மாறிடும்? 100 மாறிடும். அல்லேலூயா. அருமையான தேவபிள்ளையே, இன்னைக்கு நீ ஜீரோவா இருக்கலாம். அம்மா, இன்னைக்கு நீங்க ஜீரோவா இருக்கலாம். இயேசுவாகிய ஒருவர் உங்க பக்கத்துல வந்தா நீங்க 10. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10 இன்னொரு சைவரா 100 ஆக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்ல. இந்த படகு நிரம்பின, உங்க வாழ்க்கையும் நிரம்பும். கவலைப்படாம இருங்க, தைரியமா இருங்க. இயேசு உங்களோடு இருக்கு. நம்ம எல்லாம் முழங்கால் போடலாம்.